வணக்கம். தமிழ் கலைகள பத்தி ஒரு சூப்பரான புத்தகம் எழுதி, அத வெளியிடணும்னு ஒரு கனவோட இருக்கிறீங்களா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. தமிழ்நாடு அரசு எழுத்தாளர்களுக்காகவே ஒரு அருமையான மானிய திட்டம் வச்சிருக்காங்க. சரி, வாங்க அது என்னன்னு நம்ம விரிவா பார்க்கலாம். நீங்க தமிழ் கலைகள பத்தி ரொம்பவே தனித்துவமான ஒரு புக்கை எழுதிட்டீங்க. ஆனா அத அச்சிட்டு வெளிய கொண்டு வரதுக்கு தேவையான பணம் கையில இல்லையா? இந்த கேள்விக்கு உங்க பதில் ஆமானா, இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு தான். ஆனா அத நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்க புத்தகத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு சூப்பரான திட்டத்தோட உங்களுக்கு உதவ காத்திருக்கு. சரி, இந்த முழு விளக்கத்திலையும் நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல இந்த மானியம்னா என்ன? ரெண்டாவது, இதுக்கு நீங்க தகுதியானவரா? மூணாவது, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்புறம் எப்படி விண்ணப்பிக்கிறது? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? கடைசியா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தியும் பார்க்க போறோம். முதல்ல இந்த மானியம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தோட அதிகாரப்பூர்வ பெயர் அரிதான கலை புத்தகங்களை வெளியிடுவதற்கான மானியங்கள். இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். நம்ம கலைகளோட வளர்ச்சிக்கு உதவுற மாதிரி இருக்க அரிதான புத்தகங்களை வெளியிட எழுத்தாளர்களுக்கு ஒரு கை கொடுக்கறது தான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அரிதான கலைப்புத்தகம்னா அரசாங்கம் எதை மீன் பண்றாங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட பாரம்பரிய தமிழ் கலைகளையும் கலாச்சாரத்தையும் வளர்க்கறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான தனித்துவமான ஒரு புத்தகமா அது இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வழக்கொழிஞ்சு போன ஒரு கிராமிய கலையை பத்தின ஒரு ஆய்வு புத்தகமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சிற்பக்கலையை பத்தி ரொம்ப ஆழமா சொல்ற ஒரு படைப்பா கூட இருக்கலாம். அடுத்ததா நாம ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அது என்னன்னா, நீங்க இந்த மானியத்துக்கு தகுதியானவரா இல்லையா? வாங்க இந்த மானியம் உங்களுக்கு சரியானதான்னு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு பாருங்க. முதல்ல நீங்க தான் அந்த புத்தகத்தோட ஆசிரியரா, அதாவது எழுத்தாளரா இருக்கணும். ரெண்டாவது, அதை நீங்களே சொந்தமா வெளியிடுற அளவுக்கு உங்கள்கிட்ட பண வசதி இருக்கக்கூடாது. மூணாவது, உங்க புத்தகம் கலைகள் சம்பந்தப்பட்ட ஒரு அரிதான படைப்பா இருக்கணும். நாலாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்க புத்தகம் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பப்ளிஷ் ஆயிருக்க கூடாது, புதுசா இருக்கணும். சரி, இப்போ நீங்க தகுதியானவர்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இதனால என்ன கிடைக்கும்? அதாவது இந்த திட்டம் மூலமா கிடைக்கிற நிதியுதவி எப்படி இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு அதிகபட்சமா 15,000 ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைக்கும். இது உங்க புத்தக கனவை நனவாக்க ஒரு நல்ல முதல் படியா இருக்கும் இல்லையா? ஆனா இதுல ஒரு சின்ன கணக்கு இருக்கு, அதை சரியா புரிஞ்சுக்கோங்க. 1000 காப்பீஸ் பிரிண்ட் பண்றதுக்கு ஆகிற செலவுல 60% அல்லது 15,000 ரூபாய், இந்த ரெண்டு தொகையில எது கம்மியோ அதுதான் உங்களுக்கு மானியமா கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. உங்க பிரிண்டிங் செலவு 20,000 ரூபான்னு வச்சுக்கலாம். அதுல 60%னா 12,000 ரூபாய். இப்ப இந்த 12,000 ரூபாயையும் 15,000 ரூபாயையும் ஒப்பிடும்போது 12,000 தான் குறையும். அப்போ உங்களுக்கு 12,000 தான் மானியமா கிடைக்கும். இதை மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மானிய தொகை உங்களுக்கு ஒரேடியா மொத்தமா கிடைக்காது. அது 2 தவணையா பிரிச்சு தரப்படும். உங்க புத்தகம் செலக்ட் ஆன உடனே முதல் தவணையா 50% பணம் கிடைக்கும். அப்புறம் புத்தகம் எல்லாம் பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மீதி 50% ரெண்டாவது தவணையா உங்க கைக்கு வரும். இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க? அதுக்கும் வழி இருக்கு, கவலையே வேண்டாம். விண்ணப்பிக்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் இதோ. முதல்ல ஒரு விஷயம், இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முழுக்க முழுக்க ஆஃப்லைன்ல தான். ஸோ கவனமா கேளுங்க. ஸ்டெப் 1, நீங்க மன்ற ஆஃபீஸ்க்கு நேர்ல போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும். ஸ்டெப் 2, அந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி ஃபோட்டோஸ் ஒட்டி உங்க டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடணும். ஸ்டெப் 3, ரெடி பண்ண இந்த முழு அப்ளிகேஷனையும் நேர்ல கொண்டு போய் ஆஃபீஸ்ல கொடுக்கணும். கடைசியா ஸ்டெப் 4, அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு ஆதாரமா ஒரு ரசீதை மறக்காம கேட்டு வாங்கிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். சரி, நீங்க போக வேண்டிய அந்த ஆபீஸ் பேர் என்னன்னு கேக்குறீங்களா? தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம். இந்த பேரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமானது, அப்ளிகேஷன் கூட நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு கொடுக்கணும். வாங்க அந்த லிஸ்டையும் பார்த்துடலாம். தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஒன்று, நீங்க எழுதின புத்தகத்தோட கையெழுத்து பிரதி, அதாவது மேனுஸ்கிரிப்டோட 3 காப்பீஸ். ரெண்டாவது, உங்க புத்தகத்தை பிரிண்ட் பண்றதுக்கு 3 வேற வேற பிரிண்டிங் பிரஸ் கிட்ட இருந்து வாங்கின விலைப்புள்ளிகள், அதாவது கொட்டேஷன்ஸ். அவ்வளவுதான். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விதிகள் மற்றும் விவரங்கள். எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னா இதை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். இந்த மானியம் புதுசா அசலா இதுக்கு முன்னாடி வெளியிடப்படாத அரிதான கலை புத்தகங்களுக்கு மட்டும்தான். ஒருவேளை உங்க புத்தகம் ஏற்கனவே பப்ளிஷ் ஆயிருந்தா அதோட மறுபதிப்புக்கு, அதாவது ரீபிரிண்ட்டுக்கு இந்த மானியம் கிடைக்காது. இன்னும் சில விஷயங்களையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் உங்க மேனுஸ்கிரிப்டை படிச்சு பார்த்து புத்தகங்களை செலக்ட் பண்ணுவாங்க. புத்தகம் பிரிண்ட் ஆனதும் நீங்க 100 காப்பீஸை மன்றத்துக்கிட்ட கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பிரிண்டிங்க்கு எவ்வளோ செலவாச்சுங்கிற முழு அறிக்கையும் நீங்க சப்மிட் பண்ணணும்.
கடைசியா அப்ளிகேஷன் போடுறதுக்கான கடைசி தேதியை நீங்க நியூஸ் பேப்பர் விளம்பரங்கள்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான். இப்போ எல்லா விவரமும் உங்க கையில இருக்கு. அப்போ சொல்லுங்க, தமிழ் கலையோட அடுத்த முக்கியமான அரிதான படைப்பா உங்க புத்தகம் தான் வெளிவர போகுதா? இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. உங்க கனவை நனவாக்குங்க. வாழ்த்துக்கள்.